ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் லோனில் எகெயின் வந்து நல்ல ப்ரைஸஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரீ லேக்ஸ்க்கு. எப்படி இதை வந்து திரும்ப கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி ட்ரீம் லோனோடைய லோகோவெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. உள்ளே இருந்த சில நியூ அப்டேட்ஸ், அதாவது இந்த பேனுக்கு அப்புறம் இருந்தக்கூடிய நியூ அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து பழைய லோகோ வேறு வந்துருச்சு. உள்ள ப்ரைஸுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாற்றங்கள்லாம் எப்படி நடந்தது, ஸோ அதை பற்றி நம்ம இது எதுக்கு பண்ணுறாங்க ட்ரீம் லோன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்ப்போம். முக்கியமாக ப்ரோவா கேஸில் வந்துட்டு அக்டோபர் 6, 7 வந்து ஃபைனல் ஹியரிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போ இல்லை, அப்போ வந்து இல்லை, எகெயின் வந்து போஸ்ட்மார்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றியுமே தெளிவாக அந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், ஆக்டிவாக வச்சுருக்கேன். ஸ்போர்ட்ஸ் அப்டேட்ஸும் இந்த அப்டேட்ஸும் உடனே தான் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த ப்ரோவா கேஸை பற்றின ஏதாவது லாயர்ஸ் வந்துட்டு ட்வீட் பண்ணாங்கன்னா அதையுமே எடுத்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிடுவேன் டெலிகிராமில். அதுக்கப்புறம் தான் வீடியோ க்ரியேட் பண்ணி வீக்கெண்டில் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க டெலிகிராமில். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேஸுன்றது எவ்வளோ நாள் இழுக்கும், எப்போ ஜட்ஜ்மெண்ட் வரும்ன்றதே சொல்ல முடியலை. அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஃபுல்லாக வந்து வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ஸோ ட்ரீம் லோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய பழைய லோகோக்கே வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டாங்க. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் ரெட் கலரில் பழைய லோகோ ஒரு லோகோ இருக்கும். அதாவது அப்போது பல வருஷமாக அதுதான் இருந்தது. ஸோ அந்த லோகோக்கே வந்து மாறிட்டாங்க. அதே மாதிரி இன்னும் சில நாட்களில் வந்துட்டு உள்ள ஆப்புக்குள்ளே ஹோம் பேஜோடைய இதுவுமே வந்து தீமுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய தீமுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா ஸ்ரீலங்கா டெஸ்ட் இன்றைக்கி இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான ப்ரைஸ் மணி வந்துட்டு அவங்க நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் ப்ரைஸ் போல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ லெக்ஸ்க்கு 8 லட்சம், ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 5 லட்சம் வரைக்கும் 5 லட்சமாக வந்து வச்சுருக்காங்க அந்த ஃப்ரீ லெக்ஸ்க்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு ஃப்ரீ லெக்ஸ், அதாவது ஃபேண்டசிக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபேண்டசி இல்லாமல் பல தேவையில்லாத, அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு ரிஸ்கியான பார்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதனால் நிறையா வந்து பிரச்சனைகள் வரும். பேங்க் ஃப்ரீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் வரும் சைபர் கிரைம்லேருந்து. ஸோ இந்த மாதிரி அதை வந்து ஃப்ரீஸ் எடுக்கிறதுக்கு பெரிய மண்டவலியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பேங்க்கில் கேட்டாலும் அவங்க வந்து அங்கே கேளுங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே மெயில் பண்ணி நீங்கள் வந்து மேலே கேட்டிங்கன்னா அவங்க வந்து பேங்க்கில் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ யாருமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு தான் தலைவலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ண வேணாம். 1 வருஷம் ஆச்சு பேன் பண்ணி. இறுதி தீர்ப்பு வந்து இன்னொரு இந்த 26க்குள்ளே வருதான்னு வந்துடும் நம்புவோம். ஸோ மேபி கொஞ்சம் சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. இந்த 2026 முடியறதுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. நம்ம அதை பற்றியும் பேசுவோம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஃப்ரீ லெக்ஸே வந்து ப்ளே பண்ணுங்கள். இப்போ வந்து ப்ரைஸ் போலுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு வந்து மேனேஜ் பண்ணுங்கள். என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம அந்த ப்ரோ அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அக்டோபர் 6, 7 வந்துட்டு ஃபைனல் ஹியரிங் இருக்குது. ஸோ 7ஆம் தேதியாக வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் எதிர்பார்க்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ உடனுக்குடனாக போன ஹியரிங் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சில லாயர்ஸ் வந்து அதுக்கு பேர் வந்துட்டு ஒரு கமிட்டி. ஸோ அந்த கமிட்டி வந்துட்டு அறிவித்து, ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையுமே முறைப்படி பண்ணுங்கன்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது எப்படின்னா, இது சம்மந்தப்பட்ட எல்லா கேஸையுமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வந்து சப்மிட் பண்ணுறது தான் அந்த கமிட்டியோட வேலை. நிறையா லாயர்ஸ் வந்து அதில் இருப்பாங்க. ஸோ அந்த இது சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உடனுக்குடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸில் வந்துட்டு ஃபைனல் ஹியரிங் அக்டோபர் 6, 7ன்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினச்சிட்ருக்கப்ப, இப்போ தான் வந்து ஒரு 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி அதே லாயர் வந்து எக்ஸில் வந்து ட்வீட் போட்டிருந்தார். என்னென்னா, அக்டோபர் 6, 7 ஹியரிங் வந்து அன்சர்டன், எடுக்க மாட்டாங்க. அதுக்கு நியர்பையான டேட்லேயுமே எடுக்க மாட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் தள்ளியுமே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 6, 7ல் 7 ஜட்ஜ் பெஞ்ச் மேட்டர் இருக்காங்க. அதாவது 7 ஜட்ஜ் பார்க்கக்கூடிய கேஸஸ் வந்து இருக்காமா அக்டோபர் 6, 7ல் போட்டிருக்காங்களாம். ஸோ அதனால் இந்த ப்ரோகா கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 ஜட்ஜ் இருக்கக்கூடிய ஒரு கேஸு தான். ஸோ அப்போ 7 ஜட்ஜி கேஸ் இருக்கக்கூடிய தான் மெயின் ப்ரையாரிட்டி கொடுத்து இதை தள்ளி போட்டுட்டு அந்த 7 ஜட்ஜ் இருக்கக்கூடிய மேட்டரை வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் எகெயின் வந்து தள்ளி போயிருக்கு இந்த இது. ஆனால் டேட்டு வந்து இப்போதைக்கு வெளியில் வரல. வந்தால் நான் டெலகிராமில் உடனே அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ டெலகிராம்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இப்போதைக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தால் அக்டோபர் 6, 7ல் நமக்கு ஜட்ஜ்மெண்ட்டுன்றது கிடைக்காது. ஸோ அடுத்து வந்து அக்டோபர் இல்லையா, அப்போ வந்து நவம்பர், டிசம்பருக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்புகள். நவம்பர், டிசம்பர் கூட கிடையாது.
ஸோ நவம்பர், டிசம்பர், 2027 ஜனவரி. ஸோ இந்த மாரி தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அக்டோபரே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆகஸ்ட்லாம் ஆகுது. ஸோ 2 மந்த்ஸ் இருந்துச்சு. அதுலேருந்து தள்ளி போட்டாங்க அப்படின்னா, நமக்கு இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும். அதாவது ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரப்போகுதுன்றது தெரியல. நம்ம அதை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு ஒன்று ப்ரோஹாக்கு பாசிட்டிவாக வரும். அப்படி இல்லைன்னா ஸ்டேட்ஸுக்கு பவர் கொடுக்குறது மாதிரி வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி வந்து ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். மினிமம் ஒரு 6 மாதமாச்சும் கண்டிப்பாக வந்து ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே லாயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டேட் வந்துச்சுன்னா உடனே அவரே ட்வீட் பண்ணுவார். அதை நான் வந்தோடனே உங்களுக்கு எடுத்து டெலகிராமில் போட்டுருந்தேன். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரீம் லோனில் ஜாயின் ட்ராஃபி 100% ஃப்ரீ ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வேறு கொண்டு வந்துட்டாங்க. விளம்பரம் வராமல் இருக்கிறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஸோ ப்ரைஸையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா அப்டேட்ஸ் நான் சொல்லி இந்த மாதிரி லோகோவையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பழைய லோகோவுக்கு மாறிட்டாங்க. சில பழைய ஃபீச்சர்ஸ் அதாவது ஹோம் பேஜு, அதுக்கப்புறம் உள்ளே இருந்தக்கூடிய ஆப்ஷன் எல்லாத்தையுமே பழைய மாதிரியே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் ட்ரீம் லோன் இதை பண்ணுறாங்க? இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா பெய்ட் கான்டெஸ்ட் வந்து பேன் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. ஸோ போன ஆகஸ்ட்டு 20 வந்து நியூஸில் வந்துச்சு. 22லேயே 3 நாள்லேயே அமல்படுத்தி பேனுன்றது பண்ணிட்டாங்க. 1 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் ட்ரீம் லோன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் இது இல்லைன்னா நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டோமா, நாங்கள் வந்து வேறு பிஸ்னஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வேறு என்னென்னமோ பிஸ்னஸ்லாம் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ ஃபேன் கோடுன்றது அவங்கள்ட்ட எப்போயோ இருந்து இருக்குது. அதை வந்து இதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரீம் லோனுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பேனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நிறையா வந்து எகெயின் மணி பேஸ்டாகவே நிறையா ஆப்பு லான்ச் பண்ணாங்க. கேமிங் கிடையாது. ஸோ ஒரு ஃபினான்ஸ் மாதிரி இந்த லோன் கொடுக்குற மாதிரி ஆப்பு, அப்புறம் இந்த கோல்டு சேவிங்ஸ் மாதிரி உள்ள இருக்கக்கூடிய ஆப்ஷனு. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க. வேறு பிஸ்னஸ் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஏஐ ஆப்புமே ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிறையா வந்து ஆப்ஸ் அதாவது இந்த கம்பெனி பேரண்ட் கம்பெனியோட கம்பெனிஸ் நிறையா லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்னாச்சுன்னா, இந்த ஒரே வருஷத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி கேஸ் வர வரைக்கும் நல்ல ப்ரைஸ் அமௌண்ட் ஃப்ரீ லைக்ஸுமே இருந்துச்சு. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சடனாக அந்த ஜிஎஸ்டி கட்டணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து ட்ராப் டவுன் ஆச்சு. ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ட்ரீம் லோன் நல்லா தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. பட் மற்ற பிஸ்னஸ் எல்லாம் வந்து பெருசாக போகலை. ஸோ இடையில வந்துட்டு மற்ற பிஸ்னஸ் எல்லாம் மூட போகிறதாக ட்ரீம் லோனே அறிவிச்சு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய ட்ரீம் லோன் இப்போ ஃப்ரீலிக்ஸை கம்பேர் பண்ணுறப்ப கூட மற்ற பிஸ்னஸ் வந்து பெருசாக நல்லா போகலை. ஸோ அதனால் வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு, நம்மளுடைய மெயின் பிஸ்னஸ் நம்ம இதில் தான் வந்து ஓப்பன் பண்ணி வளர்ந்தோம் செஞ்சோம் அப்படின்றப்ப நம்ம இதை வச்சே நம்ம மெயின் பிஸ்னஸாகவே பண்ணுவோம். ஃப்ரீலிக்ஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதிலேயே வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரீலிக்ஸ்க்காக சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா ப்ரைஸ் வந்து பழைய மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நாள் பட இன்னுமே வந்து அதிகமான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ஸ் இப்போதைக்கு 2 தான் இருக்குது. அது வந்து ஒரு மாடல் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த கேமிங்க்கெலாம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி ஒரு ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராசஸ் முடியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போதைக்கு 2 பேக்கேஜ் மட்டும் தான் இருக்குது ட்ரீம் லோனில். இதுக்கப்புறம் வந்து அந்த இது ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராப்பராக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டே பை டே கண்டிப்பாக வந்து இப்போ டெஸ்ட் மேட்ச்க்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இந்தியா டீமுடைய ஓடிஐ T20ஸ்லாம் வரப்போ கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ரீ லீக்ஸை இவங்க டெவலப் பண்ணுறாங்க. அவங்களுடைய பிஸ்னஸ் இதுதான் மெயின் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வீக்கான நியூஸஸ் வந்து வந்தது. அடுத்த வீக் வந்து ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா உடனே வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வீடியோவுமே வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஹைப் கொடுத்துருங்க. நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.